வணக்கம் மேஷம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நாளை வரக்கூடிய சனி பிரதோஷம் உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நாட்கள்ல ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு பிரதோஷம் வெறும் சாதாரணமான ஒரு தினமாக இருக்காது. இதுவரை நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், கடந்த காலத்துல செய்த தவறுகள், மற்றவர்களுக்கு நாம கொடுத்த துன்பங்கள் அனைத்தும் கரைந்து விடும். ஆனா மன்னிப்பு கிடைக்கும். வாழ்க்கை திரும்ப உயர தொடங்கக்கூடிய ஒரு விசேஷ ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த சனி பகவானின் கருணை திறக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சிவபெருமானின் அருளானது பொழியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு சொல்ல போகின்ற ஒரு விஷயம், மேசம் ராசிக்காரங்க ஏன் இத்தனை நாட்கள் நீங்க கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீங்க, நீங்க தெரியும் தெரியாமல் செய்த பாவங்கள் என்ன, இதனால் உங்களுக்கு கிடைத்த கர்மாக்கள் என்னவாக இருக்கும், அது எப்படி இன்றைய சனி பிரதோஷத்தில் தீர்க்க முடியும், இன்று நீங்க செய்ய வேண்டிய தவறாமல் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, சிவபெருமானை எப்படி நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம முழுமைக்கும் காண போகிறோம். இன்று சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன, இன்னும் சிலருக்கு சனி பிரதோஷத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியாம இருப்பாங்க. பிரதோஷம் என்பது சிவபெருமானின் மிக பிரியமான ஒரு நேரம். சனி பிரதோஷம் என்பது சனி பகவானை சிவபெருமானிடமிருந்து நேரடியாக கருணையை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நாளில் சனி பகவான் தன்னுடைய தலையை பணிந்து சிவபெருமான் முன் நின்று, என் அடியார்கள் தவறுகள் செய்திருக்கலாம், அவர்கள் மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட சனி பிரதோஷத்தில் சிவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பாவங்களானது அழிக்கப்படும், வீட்டில் இருந்த துர்சக்திகள் அனைத்தும் நீங்கும், வாழ்க்கையில் இருந்த தடைகளானது கலைந்து போகும், சனியின் சக்தி நன்மையாக மாறும், மன நிம்மதியானது நமக்குள்ள பெருகும், புதிய வாழ்க்கையானது நமக்கு தொடங்கும். இந்த ஒரு நாளில் சிவபெருமான் தன் சிவந்த திருநீற்றை எடுத்து பக்தர்களின் மீது தூவுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. அதனால தான் மக்கள் இந்த நாளை பாவ நாச நாள் என்றும் புதிய தொடக்கத்திற்கான ஒரு நாள் என்றும் வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் கூறப்பட்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நாள்ல மேசம் ராசிக்காரங்க இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த கஷ்டங்கள், மேசம் ராசி என்பது ஒரு தீ ராசி. செயல், வேகம், கோபம், உணர்ச்சி, முடிவெடுக்கக்கூடிய வலிமை ஆகியவற்றை கலந்தவைதான் இந்த ஒரு மேசம் ராசி. ஆனா இந்த ராசிக்காரங்க கடந்த 2 வருடங்களாக நீங்க சந்தித்த கஷ்டங்கள், முக்கியமா நம்பிக்கை துரோகங்கள், தங்களிடம் நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்தது, நீங்க யாரையும் காயப்படுத்தியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் உங்களிடம் நம்பிக்கை வைத்தவர்களை நீங்க கவனிக்காமல் போனது அவர்களுடைய கஷ்டமாக கூட மாறி இருக்கலாம். நீங்க ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க, இந்த ஒரு நேரத்துல அவங்கள மறந்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வந்திருப்பீங்க. இதனால அவங்க இன்னமும் உங்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. இவங்களை நான் நம்பினேன், ஆனா இவங்க அது வெறும் வார்த்தையா மட்டும் கூறிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்க வார்த்தையாக கூறி தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் ஒரு மன தைரியத்தையும் கொடுத்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துரோகம் போல உங்களை சுற்றி கொண்டே வரும். அடுத்து கோபத்தால் செய்த பாவங்கள். மேசம் ராசியில கோபம் மிக எளிதாக வரக்கூடியது. சின்ன விஷயத்துல கூட நீங்க கூர்மையான வார்த்தைகளையும் காயப்படுத்தக்கூடிய சொற்களையும் தள்ளிவிடக்கூடிய அணுகுமுறைகள் இவையெல்லாம் உங்களிடம் இருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு கோபம் உண்மையில் நீங்க நினைப்பதற்கும் அதிகமானவர்களை மனதில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நீங்க கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கீங்க. நம்மால தெரியாமலே செய்த தவறுகள், யாரேனும் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டு இருந்ததை நிறைவேற்றாமல் இருப்பது, பெற்றோரின் மனதை நம்ம உடைத்துக் கொண்டிருப்போம். மேசம் ராசிக்காரர்களாகிய அனைவருமே இந்த ஒரு நேரத்துல நீங்க பெற்றோருடைய மனதில் எப்பொழுதுமே உடைத்து கொண்டே இருப்பீங்க. நண்பனின் கையை விட்டு நீங்க விலகியது, வாழ்க்கை துணையின் ஆசைகளை கவனிக்காமல் இருப்பது, வேலைக்காரர்களை கடினமாக பேசியது, இவை அனைத்தும் பாவம் என சொல்லப்படலாம். எனவே இதனை நீங்க இந்த ஒரு நேரத்துல எப்படியாவது அந்த ஒரு பாவத்தை தீர்க்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களானது ஏற்படும். மேச ராசியின் கர்ம சோதனை. கடந்த காலத்தில் பல மாதங்களாக பணம் வராமல் போயிருக்கலாம், மன வருத்தம் அதிகரித்திருக்கலாம், உடல் நலத்துல பாதிப்பு, வீணான தகராறுகள், வேலை தென்படாமல் போனது, உங்களுடைய லட்சியம் எட்டாத ஒரு நிலை, இது அனைத்தும் சில மேசம் ராசி என்பவர்களின் வாழ்க்கையில நடந்திருக்கும். இது சனி பகவான் உங்களை சோதித்த ஒரு கர்மாவாக கூறப்பட்டு வருகிறது. ஆனா இன்று அந்த எல்லா பாவங்களையும் துடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே மேசம் ராசிக்காரங்க செய்த பாவங்கள், ஜோதிட ரீதியை சொல்லணும் அப்படின்னா நம்மால நேரடியாக செய்த பாவங்கள், கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பாவங்கள், யாரையாவது நம்ம மனதில் குறை சொல்ல வைத்தோம் அப்படின்னா அதுவும் பாவம், நம்மால் வளர வேண்டிய குடும்பத்தை நம்ம கவனிக்காமல் இருப்போம், அது ஒரு பெரிய பாவம், செய்த வாக்குறுதிகளை நம்மளால காப்பாற்ற முடியாமல் இருப்பது, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவங்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில கெடுதல்களானது தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கும். அடுத்து தெரியாமலே ஏற்பட்ட கர்ம பாவங்கள், ஒருவரின் மனதை நம்ம நோக வைத்திருப்போம், திடீர் முடிவால அவர்களின் வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கும், என்னை சுற்றியவர்களின் முன்னேற்றத்தை நான் தடுக்கக்கூடிய தவறான செயல்களை நம்ம செய்திருப்போம், பிறரை கவனிக்காமல் நடந்து கொள்வது, இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில கர்ம பாவங்களாக சேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாவங்களாக நிச்சயமாக இருக்கும். ஆனா இன்றைய சனி பிரதோஷம் இந்த பாவங்களை நேரடியாக கிழித்து எறியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். சனி பிரதோஷம் நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து 1:30 மணி நேரம், இதனை பிரதோஷ காலம் என்று அழைப்பார்கள். இந்த ஒரு நேரத்துல சிவபெருமான் பிரசன்னமாக இருப்பார். நீங்க
மனதை திறந்து பாவ மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். இன்று மேசம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய செயல்கள்: சிவன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்ல வேண்டும். கோவிலுக்குள் நுழையும் பொழுது மனதில் ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிக் கொள்ளுங்கள்: சிவா, என் பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு நீங்க கோவிலுக்குள்ள உங்களுடைய வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது சிவனை பார்த்து நீங்க கூற வேண்டும். அடுத்து சிவபெருமானுக்கு ஒரு பொருளை மட்டும் நீங்க வீட்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும். அது என்ன தெரியுமா? விளக்கின் தீப்பொறி, தீப தரிசனம், அதனுடன் வில்வ இலைகள், இந்த இரண்டையும் நீங்கள் சிவன் கோவில்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கோவிலில் ஏற்பட்ட ஒரு விளக்கின் தீப்பொறியை உங்களுடைய கையை சுடாமல் தட்டி கொண்டு அந்த சூட்டை உங்களுடைய நெற்றியில் நீங்கள் தொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கு போதும். கர்ம தீயை அகற்றக்கூடிய ஒரு தீபம் என்று இதனை கூறுவாங்க. எனவே இதனை மட்டும் நீங்க எப்படியாவது செய்து பாருங்க. அந்த கோவிலில் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கோட தீப்பொறியை உங்களுடைய கையில சுடாம அதுல எப்படியாவது உங்க கையில தட்டிக்கோங்க. சிறிதளவுக்கு அந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய புகையை உங்களுடைய கைக்குள்ள தட்டி கொண்டு அந்த ஒரு சூட்டை உங்களுடைய நெற்றியில எப்படியாவது நீங்க பூசி விடுங்கள். இது உங்களுடைய கர்ம தீ அனைத்தையும் அகற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடாக நிச்சயமாக இருக்கும். ஒரு எளிய நிவர்த்தி மந்திரத்தை நீங்க சொல்லணும்: ஓம் நம சிவாய. இதனை நீங்கள் 108 முறைகள் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதானது லேசாகும். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்து நடக்க இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். சனியோட கருணையானது திறக்கும். மன்னிப்பு கேட்க வேண்டும், உறவினர்களுக்கு அல்ல, உங்களுடைய மனதுக்கு. உங்களுடைய பிழைகளை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிழைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். சிவபெருமானிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமா உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். வீட்டில் ஒரு பசுமை தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். நவதானிய எண்ணெய் இல்லைன்னா எள்ளெண்ணெயை கொண்டு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது, உங்களுடைய வீட்டில் இரவிற்குள் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல வாக்குறுதியானது நீங்க செய்ய வேண்டும்: இன்றிலிருந்து நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இதுவே சிவபெருமானுக்கு நீங்க செய்கின்ற ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிராமிஸாக இருக்கும். சிவனை வழிபட்டால் தவறாம நாளைய நாள்ல நீங்க வழிபடுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில மேசம் ராசி என்பர்களுக்கு ஏற்பட இருப்பது பண பிரச்சனைகளுக்கு ஒரு ஓய்வானது கிடைக்கும். பணமானது உங்களுடைய வீட்டை தேடி உங்களுடைய வீட்டை தேடி ஓடோடி வரும். வீண் செலவுகள் குறைந்து, கோபமானது குறைந்து, வீட்டில் அமைதியை அதிகரிக்கும். வேலை மற்றும் அல்லது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் தடைகளானது விலகும். யாரோ ஒருவர் உங்களை மீண்டும் தேடி வருவார். மன அழுத்தம் குறைய தொடங்கும். சனியோட கருணை மேசத்திலானது பெருகும். இந்த ஒரு நாளானது சிவபெருமானிடம் செய்த பிரார்த்தனைகள் 3 மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எனவே மேச ராசிக்காரர்களாக அன்பர்களே, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், உங்களுடைய மனமானது எவ்வளவு வலித்தாலும் நீங்க ஒருபோதும் தனியாக இல்லை. சனி பகவானும் சிவபெருமானும் நாளை உங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இன்று நீங்கள் ஒரே ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் போதும். உங்களுடைய வாழ்க்கை பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். இந்த சனி பிரதோஷத்தை நீங்க வீணாக்காமல் இந்த செயலை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து விடுங்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவி நன்மைகள் வரவேற்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.